என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. சக்தி இங்கே நில்றா. யாராவது வந்தாங்கன்னா எனக்கு உடனே மிஸ் கால் கொடு, சரியா? குடுக்குறேன், போய் தொலை. தேங்க்ஸ்டா சக்தி. சக்தி தனியா நிக்க பயமா இருந்தா ஏதாவது சாமி பாட்டு பாடிட்டு நில்டா. டேய் ஒழுங்கா போயிரு, இல்லைன்னா நானே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுருவேன். சர்ற டென்ஷன் ஆகாத, வரேன் இரு. தூக்கமே வர மாட்டேங்குது. ரூம்ல வேற சரியான புழுக்கமா இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் காத்து வாங்கி நிப்போம், தூக்கம் வரும்போது போய் தூங்கிக்கலாம். ஐயோ காப்பி தூள் மாட்டீங்க. டி மச்சான் இறங்குடா. டி ஏன்டா போகும்போதே அவசகுணமா கூப்பிடுற? போற காரியம் எப்படிடா விளங்கும்? ஆமா, இவர் அப்படியே ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக போறாரு. நான் கூப்பிட்டதும் போற காரியம் விளங்காம போயிடும். டேய் அதை விட முக்கியமான வேலைக்கு போறேன்டா. அடே வாயில தான் வந்துட போகுது, கொஞ்சம் திரும்பி பாடுறா. ஐயோ டேய் ராகேஷ்ரா. நான் மட்டும் என்ன சோகேஸ் நான் சொன்னேன்? டேய் காமெடி பண்ற நேரம் ஆடாது. இப்ப என்னடா பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் நீ தூக்கி அந்த பக்கம் போட்டு வா, வீட்டுக்கு போவோம். டேய் வீட்டுக்கு போறதா? எனக்கு ஐஷுவை பார்க்கணும்டா. அதுக்கு ரொமான்டிக் சீனுக்கா? டேய் இப்ப மட்டும் அவன் நம்மள பார்த்தான்னு வச்சுக்க, ரொமான்டிக் சீன் ஃபைட் சீனா மாறிடும். ஒழுங்கு மரியாதைக்கு நட சொல்லிட்டேன். டேய் ஐஷு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாடா. இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படி அவளை பார்க்காம போறது? டேய் அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அவன் வேற அங்க நிக்கிறான்டா. இப்ப மட்டும் அவன் நம்மள திரும்பி பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நான் சோனா கேட்டப்ல வந்திருந்தா கூட பரவாயில்ல, அவனை எப்படியாவது சமாளிக்கலாம்னு சொல்லலாம். நான் வேற சக்தி கேட்டப்ல வந்திருக்கேன். இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், நட. என்ன சிரிக்கிறான்? வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டானா? சோனான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதையே மறந்துட்டேன்டா. ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ்டா சக்தி. டேய் அதான சோனா கெட்டப்ல வரலையே. போன்ல பேசுறதுக்கு எதுக்குடா கெட்டப்பு? போன்ல பேசுறதா? ஆமாண்டா சக்தி. இப்ப நீ என்ன பண்றேன்னா, சோனா நம்பர்ல இருந்து அவனுக்கு போன் பண்ணி கடலை போட்டுக்கிட்டு இருப்பியா. நான் மேல போய் ஐஷா கூட கடலை போட்டுட்டு வருவனா. நான் வர்ற வரைக்கும் நீ அவனை சமாளிப்பியா. எப்படி என்னோட பிளான்? இவன் மட்டும் எப்படி இப்படி ஸ்பாட்ல யோசிக்கிறானே தெரியலையே. சோனா குட்டி கால் பண்ணிட்டு செல்லும். டேய் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? இந்நேரத்துல கையலோட கடலை போட வேண்டியவன்டா நானு. என்னை இங்க கூட்டிட்டு வந்து இந்த காப்பித்தூள் மண்டையன் கூட கடலை போட சொல்றியேடா. இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? எங்கேயாவது நடக்குமா? டேய் நடக்காததை நடத்துறது தாண்டா இந்த ஷமீரோட பாலிசி. என்ன இளவு பாலிசியா இருந்தாலும் சரி, என்னாலலாம் ஒண்ணு இந்நேரத்துல அவன் கூட கடலை போட முடியாது. டி சக்தி போது நிறுத்து. அடுத்து நீ என்ன சொல்ல வர போறேங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இப்ப என்ன, அவன் கூட போன் பேசி அவனை டைவர்ட் பண்ணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. தேங்க்ஸ்டா சக்தி. ஷோ சாவடிக்கிறானே. ஐயோ இப்ப இந்த நாய்கிட்ட வேற இழுத்து இழுத்து பேசணுமா? ஹலோ சோனா, வாட் இஸ் சர்ப்ரைஸ். நீ எனக்கு கால் பண்ணிருக்க, அதுவும் இந்நேரத்துல? என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் என் தலையெழுத்து. ஹலோ ரோக்கி. நான் இந்நேரத்துல உங்களுக்கு கால் பண்ண கூடாதா? ஐயோ சோனா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் லேட் நைட் கால் பண்ணா நீ என்னை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவியோன்னுட்டு தான் நான் உனக்கு கால் பண்ணாமே இருந்தேன். அவ்வளோ நல்லவனாடா நீ? ஹே ராக்கி, இதுல என்ன இருக்கு? நீங்க எப்ப வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஐ எம் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். ஹே நிஜமாவா சோனா பேபி? ஆமா ராக்கி, அது என்னமோ தெரியல, எனக்கு உங்களை ஐயோ சாரிங்க, சிரிப்பு வந்துருச்சு. அது என்னமோ தெரியல ராக்கி, உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு. ஐயோ சோனா பேபி, உன் வாயிலிருந்து இதை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நானும் ஓப்பனா சொல்றேன், உன்னை பார்த்ததுமே நான் விழுந்துட்டேன். நிஜமாவா? ஆமா சோனா பேபி. சரி உன்கிட்ட எனக்கு நிறைய பேசணும். நான் மொட்டை மாடிக்கு வரேன், நம்ம 2 பேரும் பேசலாம். என்னது மொட்டை மாடிக்கு போறியா? ஐயோ அங்கதான் அவன் இருக்கானே. ரோக்கி ஒரு நிமிஷம் இரு, மொட்டை மாடியில வேண்டாம்.
ஏன் பேபி மொட்டை மாடியில ஏன் வேணாங்கிற? இந்நேரத்துல அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம பிரைவசியா பேசலாம். எவன் சொன்னா? அவங்க பிரைவசியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அது இல்ல ராக்கி, மழை வர்ற மாதிரி இருக்கு. மொட்டை மாடியில போய் பேசினா நீங்க நனைஞ்சிருவீங்க. நீங்க நனைஞ்சிட்டா உங்க மனசுல இருக்க நானும் நனைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் எனக்கும் காய்ச்சல் வந்துடும். அதுக்காக தான் சொல்றேன். ஐயோ சோனா பேபி, நீ பேசுறத கேட்க கேட்க எனக்கு இப்பவே மழையில நனைஞ்ச மாதிரி தான் இருக்கு. சரி, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? சரி, நான் மொட்டை மாடிக்கு வரல, நான் ரூம்க்கு வரேன், ரூம்ல வந்து பேசுறேன், ஓகேவா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். வாங்க ராக்கி. ஐயோ, என்ன இவர் இன்னும் காணோம்? ஐயோ, இப்ப மட்டும் யாராவது நம்ம இங்க நிக்கிறத பார்த்தாங்க, அவ்வளவுதான். எதுக்கு இந்நேரத்துல இங்க நிக்கிறேன்னு தேவையில்லாத பிரச்சனை வரும். ஏ ஐஷு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர் தான் இந்நேரத்துல வரேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம சொல்றாருன்னா நீயும் வாங்கன்னு சொல்லிட்ட. அவர் வந்துட்டு போற வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம இருக்கணும். இவர் என்னதான் பண்றாரோ? அப்பவே வீட்ல இருந்து கிளம்புனேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். ஹோய் ஹோய், திட்டினது போதும், வந்துட்டேன். என்ன ஷமீர் இது? நான் மொட்டை மாடிக்கு வந்து நின்று எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? உங்களுக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். இவ்வளவு லேட்டா வரீங்க? அடியே, நீ உன் ரூம்ல இருந்து மேல மொட்டை மாடிக்கு வந்து நிக்கிறதும், நான் என் வீட்ல இருந்து உன் வீடு வரைக்கும் வந்து, அதுக்கப்புறம் ரோட்ல எவனாவது என்ன பார்த்து திருடன்னு நினைச்சுக்குவானோன்னு பயந்து பயந்து உன் வீட்டு செவரை எகிரி குதிச்சு உள்ள வந்து, இங்க யாராவது பாத்துருவாங்களோன்னு பயந்து பயந்து உன் மொட்டை மாடியை எகிரி குதிச்சு இங்க மேல வந்து நிக்கிறதும் ஒன்னாடி. அதுக்குதான் நான் சொன்னேன், போன்லயே சொல்லுங்க எதுக்கு நேர்ல வரீங்கன்னு. நீங்க தான் கேட்காம நேர்ல வரேன்னு சொன்னீங்க. ஓ, அப்ப நான் நேர்ல வந்ததுல உனக்கு விருப்பம் இல்ல. சரி, ஓகே விடு, நான் வீட்டுக்கு போய் உனக்கு ஃபோன் பண்ணியே சொல்றேன். எங்க இருங்க, அதான் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நல்ல வேலை, எங்க போங்கன்னு சொல்லிடுவாளோன்னு நினைச்சிட்டேன். ஷமீர், சரி அதான் நேர்ல வந்துட்டீங்கல்ல, இப்பவாவது சொல்லுங்க, அந்த பொண்ணு யாரு? சொல்றமா இரு. கஷ்டப்பட்டு உனக்காக சிவரெல்லாம் ஏறி குதிச்சு வந்திருக்கேன். காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறேன். உட்காந்துட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க, அந்த பொண்ணு யாரு? சொல்றேன் ஐஷு, நீயும் உட்காரு. இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன், சொல்லுங்க. ஏ ஐஷு டார்லிங், புருஷன் மேல மரியாதை மனசுல இருந்தா போதும், உட்காரு. மரியாதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. உட்கார்ந்தா நீங்களும் பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்க. அதனாலதான் உட்கார மாட்டேன்னு சொல்றேன். கரெக்டா சொல்றா. அது சரி, நம்ம பொண்டாட்டியாச்சே, இது கூட தெரியாம இருக்குமா? சொல்லுங்க, அந்த பொண்ணு யாரு? சொல்றமா, முதல்ல நீ உட்காரு, உட்கார்ந்தாதான் சொல்லுவேன். ஷமீர், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னை எப்படியாவது டைவர்ட் பண்ணி அந்த பொண்ணு யாருங்கிற விஷயத்த சொல்லாம எஸ்கேப் ஆயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னன்னாலும் சரி, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாம நான் விட மாட்டேன். மேடம், மைண்ட் வாய்ஸ் பேசி டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு, சொல்லுங்க. ஏண்டி, நம்ம 2 பேருக்கு இடையில பாலையுதம் கட்ட போறாங்களா? என்னது? பின்ன என்னடி, பஸ்ல போகும்போது கூட வர பேசஞ்சர் கிட்ட கூட இவ்ளோ டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார மாட்டீங்க போல. கட்டின புருஷன்டி, அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பக்கத்துல வந்து உட்காரலாம்ல. ஒன்றும் வேண்டாம், பக்கத்துல வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க. மவள, இப்படி தள்ளி உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்காகவா நான் கஷ்டப்பட்டு சிவரெல்லாம் ஏறி குச்சி வந்திருக்கேன்? நீ வரல நான் என்ன, நான் வரேன். ஷமீர், சொல்லுடி. இப்ப எதுக்கு பக்கத்துல வந்திருக்கீங்க? தள்ளி உட்காருங்க, அங்க உட்காந்தே சொல்லுங்க, எனக்கு கேட்கும். சரிம்மா, தள்ளி உட்காந்து சொல்றேன். ஆனா தள்ளி உட்காந்து சொன்னா சத்தமா பேசணும். சத்தமா பேசினா உனக்கு மட்டும் இல்ல, உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு சேர்ந்து கேட்கும். பரவாயில்லையா? ஐயோ, சரி சரி, பக்கத்துலயே உட்காந்துக்கங்க. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. நானும் சரி, உன்னை நேர்ல பார்த்து கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, சக்தி தான், அந்த ராகேஷ்காக பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா இப்போ அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன சொன்னாலும் நீ கேப்ப போலியே. இந்த சான்ஸை நான் எப்படி விடுவேன்? நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, விட்டுருவனா? எங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன், அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு அவசியமா தெரியணுமா? தெரியணுமாவா? அது தெரியறதுக்காக தானே உங்களை வர சொன்னேன். நீங்களும் இப்ப அதுக்காக தானே வந்திருக்கீங்க. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க ஷமீர். அது அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? இதுக்கு முன்னாடி உங்க கூட அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே.
அது 2 நாளைக்கு முன்னாடி தான் அவ வெளியூர்ல இருந்து வந்தா. என் கூட காலேஜ்ல ஒண்ணா படிச்ச பொண்ணு. காலேஜ்ல ஒண்ணா படிச்ச பொண்ணா? அப்படின்னா அந்த பொண்ணை பத்தி இது வரைக்கும் நீங்க என்கிட்ட சொன்னதே இல்லையே. ஆமாமா, நீயும் நானும் ஒன்னா 2 வருஷம் ஒரே பெட்ல. எங்க? இருடி, ஒன்னா ஒரே பெட்ல உட்காந்து பேசிக்கிட்டா இருந்தோம், இதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு. கல்யாணமாகி 2 வருஷத்துல என் கூட 2 நாள் தாண்டி அந்த பெட்ரூம்ல இருந்திருக்க. உன்கிட்ட இதையெல்லாம் சொல்றதுக்காடி எனக்கு நேரம் இருந்துச்சு. ஏன் பெட்ரூம்ல தான் சொல்லணுமா? வேற எப்பவாவது சொல்லிருக்கலாம்ல. ஆமாமா, வேற எப்பவாவது உன் பக்கத்துல வந்தா அப்படியே கிளுகிளுன்னு என் பக்கத்துல உட்காந்து பேசி கிழிச்சிருவ பாரு. ஐயோ சரி சரி, ஃப்ரெண்டுனா அதுக்குன்னு பைக்ல ஏத்திட்டு போவீங்களா? ஏன் இதுல என்ன இருக்கு? அவ அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போனோம், பஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா சரின்னு வீட்டுல கொண்டு போய் விட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அது இங்க யார ஐசுகண்ணே, இந்த அம்மாச்சி சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்க. புருஷனை என்னைக்குமே நம்ம முந்தானைக்குள்ள முடிஞ்சு வச்சுக்கிடணும். இந்த ஆம்பளைங்களோட குணமெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு நம்ம அதட்டினோம்டா அதைத்தான் பண்ணுவோம்னு வீம்பு பிடிச்சுக்கிட்டு பண்ணுவானுங்க. அதனால அவங்க கிட்ட நல்ல அன்பா பேசிதான் அவங்கள மயக்கி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிடணும். என்ன சைலண்டா இருக்கா? மைண்ட் வாய்ஸ் எதுவும் பேசுறாளா? ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. சரி சரி, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அதான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல. சரி ஓகே, நீங்க போங்க. போங்களா? அந்த பொண்ணு யாருன்னு கிட்ட சண்டை போடுவா. அந்த சண்டையை வச்சு எப்படியாவது அப்படி இப்படி ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா போங்கன்னு சப்பையா முடிச்சிட்டா. ஏ ஐஷு, நிஜமாவே நான் போட்டுமா? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். அதான் அந்த பொண்ணு உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்க போங்க. போறேன். ஆனா நான் வரும்போது கீழே அந்த ராகேஷ் நின்னுக்கிட்டு இருந்தான். இப்ப நான் போகும்போது அவன் அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ ராகேஷா, அப்ப நீங்க போகாதீங்க. அவன் போயிட்டோம், அதுக்கப்புறம் போனா போதும். அநேகமா அவன் காலையில தான் போவான்னு நினைக்கிறேன். என்னது? ஐஷு, ஐசுகண்ணே, புருஷன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற அன்பை நம்ம கொடுக்கலைண்டா அந்த அன்பை கொடுக்கறதுக்கு வேற யாராவது வரும்போது அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க. பார்த்து சூதானமா இருந்துக்க சொல்லிட்டேன். ஐஷு உடனே போகணுமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேனே. சரி. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே, நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில். மழை மழை என்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை. நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை. நீ முதல் அலை. என்ன திண்மை, என்ன வன்மை. எந்த பெண்ணும் அதிசய வெண்கலம். போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே உள்ளெஞ்சை உடையச்சை. டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? நானும் ரஃபிக்கும் உன்கிட்ட படிச்சு சொன்னோம்ல சீதா கிட்ட அந்த உண்மையை சொல்ல வேணாண்டான்னு. அப்புறம் எதுக்குடா என்னோட ஃப்ரெண்டோட கதை அப்படி இப்படின்னு சொல்லி அவகிட்ட இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண? ஐயோ டி ரியாஸ், நானும் இந்த உண்மை சீதாக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால இதை அவகிட்ட சொல்லாமையே மறைச்சிடலாம் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் சொன்னல, அந்த ராகேஷ் அவனுக்கு இந்த உண்மையெல்லாம் எப்படி தெரியும்னே தெரியலடா. அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல நான் சீதா கூட இருந்ததை பார்த்தது நீயும் ரஃபிக்கும் மட்டும்தான். ஆனா அந்த ராகேஷ்க்கு எப்படா இந்த உண்மை தெரிஞ்சது? அந்த ராகேஷ் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஆனா எனக்கும் சீதாவுக்கும் இடையில நடந்த விஷயத்த அந்த ராகேஷ் கரெக்டா சொல்றானா, அப்போ ஒருவேளை சீதாவுக்கும் அந்த ராகேஷ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுடா. டே அரவிந்த், நான் ஒன்று சொல்றேன், நீ தப்பா நினைக்காத. சீதாவை முன்னாடியே ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போயிருக்கான்னு நீ சொல்லியிருக்கல்ல, அவன் ஏன்டா ராகேஷா இருக்கக்கூடாது? இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா, சீதாவை ஏமாத்திட்டு போனவன் எப்படி இருப்பான் என்ன ஏதுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இவன் உனக்கும் சீதாவுக்கும் இடையில நடந்த விஷயத்த கரெக்டாக சொல்கிறான்னா, அப்போ அன்றைக்கி அந்த ஹோட்டலில் அவனும் இருந்திருக்கணும்.
அதே மாதிரி அன்னைக்கு சீதாவை ஏமாத்திட்டு போனவனும் அந்த ஹோட்டல்ல தான் இருந்திருப்பான். அப்போ அவன் ஏன்டா இந்த ராகேஷா இருக்கக்கூடாது? டி ரியாஸ், இந்த ஆங்கிள் எல்லாம் நான் ஆல்ரெடி யோசிச்சுட்டேன்டா. ஆனா அது எப்படிடா? அவன் துபாயில வளர்ந்தவன், அவன் இந்தியாவுக்கெல்லாம் வந்ததே இல்லை. இப்ப இந்த ப்ராஜெக்டுக்காக தான் இந்தியாவுக்கு வந்திருக்கான். சீதாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போனவன் சீதாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே இங்க இந்தியாவில தான் இருந்திருக்கான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் 1 மாசம் இங்க தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் எங்க போயிட்டானே தெரியலன்னு கவிதா சொன்னான். இப்போ அப்படி பார்த்தா அவன் இதுக்கு முன்னாடியே இங்க வந்து 2 மாசம் எப்படிடா இருந்திருப்பான்? நீ சொல்றதும் லாஜிக்கா தான் இருக்கு. எப்படி இருந்திருப்பான்னு யோசிக்கிற, ஏன் இருந்திருக்க கூடாதுன்னு யோசிடா. ஏதாவது காரணத்துக்காக, அதுவும் இல்லாம அவன் ஒரு ஃப்ராடு, எத்தனையோ பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான வேற சொல்ற. அப்படி இருக்கிறவன் இப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அதனால நீ முதல்ல சீதாவை ஏமாத்திட்டு போனவன் யாரு, அவன் இந்த ராகேஷா இருப்பானோங்கிற ஆங்கிள் கொஞ்சம் விசாரிச்சு பாருடா. அதுக்கு ஒரு வழி இருக்குடா. சீதாவை ஏமாத்திட்டு போனவன கவிதாவுக்கு தெரியும். அவகிட்ட கேட்டா இந்த ராகேஷ் தான் சீதாவை ஏமாத்திட்டு போனானா இல்லையாங்கிற விஷயம் தெரிஞ்சிரும்டா. சூப்பர் டார்வின். அப்புறம் இதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாம கவிதாவுக்கு இந்த ராகேஷோட போட்டோ அனுப்பி வச்சு இவன் தான் சீதாவை ஏமாத்தினவனானு கேளுடா. சரிடா ரியாஸ், நான் கவிதா கிட்ட கேட்டு பாக்குறேன். அப்படி மட்டும் சீதாவை ஏமாத்தினது அந்த ராகேஷ் தானு தெரியட்டும். அப்புறம் ஷமீர் அந்த ராகேஷை சும்மா விட்டாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.